ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலைவர் ரஜினிகாந்துடைய தளபதி ரீரிலீஸை பற்றி பேச போகிறோம். ஸோ மணிரத்னத்துடைய இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா மியூசிக்கில் சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவில் 33 வருடங்களுக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினி சாருடைய பர்த்டே 12/12/2024 அன்றைக்கி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தை நான் ஃபஸ்ட் நாளே பார்த்துட்டேன். ஸோ படம் ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ ஆசைப்பட்டிருந்தேன். இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணப்போ எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஏன்னா தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ரஜினி ரசிகர், பல கோடி ரசிகரில் நானும் ஒருத்தன் தான். ஸோ அதை இங்கே உங்கள் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தளபதி படத்தை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் நான் தியேட்டரில் பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணேன்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேடிவியில் இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஒரு சினிமா நாலேஜ் கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு வயசில் இந்த படத்தை நான் கேடிவியில் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த படத்துலேருந்து ரஜினி சாருடைய ஆக்டிங், அவருடைய மாசு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மறுபடியும் இந்த படத்தை நான் தியேட்டரில் டிவியில் பார்க்குறேன். கேடிவியில் மணிரத்னத்துடைய டைரக்ஷன், யார் இந்த மணிரத்னம், இந்த அளவுக்கு ஒரு டைரக்டரை ஸோ நம்ம இவ்வளோ நாளாக நோட்டீஸ் பண்ணலையான்ற ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் மணிரத்னத்துடைய முன்னாள் படம், அவர் எடுக்கிற படத்தெல்லாம் நான் ரசிகராகவே மாறிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு மணிரத்னுடைய டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு இளையராஜா சாருடைய மியூசிக். இளையராஜா சாரே எப்போவுமே பிடிக்கும். ஸோ பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவர், இசை ஞானி. அவருடைய மியூசிக் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன நம்ம ஹார்ட்டை டச் பண்ணுற அளவுக்கு சூப்பராக மியூசிக் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் நான் மணிரத்னமுக்கும் இளையராஜாவுடைய மியூசிக்லாம் எப்படி இருந்ததுன்னு அதுக்கப்புறம் வந்த பல படங்களை பார்த்து தெரிஞ்சிங்கன்னா, கூட்டணினா த பெஸ்ட் கூட்டணி இளையராஜா அண்ட் மணிரத்னம். இப்போ மணிரத்னம் ஏஆர் ரஹ்மானும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ இளையராஜாவுடைய மியூசிக் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது இந்த படத்தில் கேமராமேன். ஸோ சந்தோஷ் சிவனுடைய கேமரா வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க. ஸோ கேமராமேன், ஒரு கேமராவில் இவ்வளோ பண்ண முடியும். ஷார்ட் பை ஷார்ட்டு, ஒரு சீனுமே, ஒரு ஷார்ட்டுமே அவ்வளோ அற்புதமாக கேமரா பண்ணியிருக்காரு. ஸோ சந்தோஷ் சிவனுடைய கேமரா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே உங்களுக்கு ஸோ எந்தவித கதையை விட்டு வெளியே போன மாரி எதுவுமே இருக்குது. இந்த கதைக்கு இது தேவைன்றத ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை சூப்பராக எடுத்துருப்பார். ஸோ எனக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, மொமட்டி சார் சொன்னதால் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பானுப்பிரியாவை மேரேஜ் பண்ணிப்பார். ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர் மேரேஜ் நடக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்துக்கு மேரேஜ் முடிஞ்சவொடனே ஒரு ரஜினி சார் சொல்லுவார் பானுப்பிரியாவோட, நான் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு காவல், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது கிளைமேக்ஸில் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒன்றா கலந்து பேசி சேர்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருந்தா ஸோ இன்னமும் படம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஒரு ஃபீலிங். படம் சூப்பர் படம். ஸோ அல்டிமேட் படம். ஸோ நான் சின்ன கருத்தாக சொல்கிறேன், என்னுடைய கருத்து. மற்றபடி படத்தில் கொஞ்சம் காமெடி இல்லை, காமெடி கம்மி. ஆக்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், டைலாக்லாம் சூப்பராக இருக்கும், மியூசிக் சூப்பரு, கேமரா சூப்பரு. படத்தில் சீனாக அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், ரொம்ப அற்புதமான சென்டிமெண்ட்டு. லவ் ஸ்டோரி இருக்கும், லவ் பிரேக்கப்பும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் 1 by 1 பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அந்த படத்தை வந்து கதையோடு ஒன்றி பார்த்தீங்கன்னா ஸோ பெஸ்ட்டான படம். 33 வருஷம் கழிச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போவும் 2K கிட்ஸ்லேருந்து வயசானவங்க வரையும் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து காட்டுக்குயிலே மனசுக்குள்ளேன்னு ஒரு சாங் இருக்குங்க. ஸோ எல்லா சாங்குமே சூப்பர் தான். அதில் எஸ்பெஷலி இந்த சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பாட்டுடைய லிரிக்ஸை வந்து எல்லாருமே சேர்ந்து பாடும்போது ஒரு வைப்பு உண்டாகுது பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த பாட்டை நீங்கள் மறுபடியும் தியேட்டருக்கு போனீங்கன்னா அந்த பாட்டை ரசிகர்களோட பாருங்கள். ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு வைப்பு ஃபீல் உண்டாகும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரோகிணி தேட்டரு, கமலா தேட்டரில் ரொம்ப ஸ்பெஷலாகவே சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி வந்த படத்தை பற்றி நம்ம நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட இது எப்போவுமே ஒரு அல்டிமேட் ஃபிலிம். நெக்ஸ்ட்டு ரஜினி சார் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சா தில்லுமுல்லு, பாஷா, படையப்பா அப்படின்னு நிறைய படம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் ஸோ ரசிகர்கள் நாங்கள் பார்க்க ரெடியாக இருக்கோம். ஸோ எல்லா ரஜினி ரசிகருக்கும் இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சுது அவருடைய பர்த்டேக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய பேசணும். எனக்கு ரஜினி சார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்த இந்த படத்தில். இசைஞானியுடைய மியூசிக் எங்கெங்கே எந்தெந்த மியூசிக்கை எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருந்தாரு.
ஸோ படத்தில் கேமராமேனும் மணிரத்னோட டைரக்ஷனு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த படத்தை ரீலீஸ் பண்ணப்போ பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போய் பார்த்துதுங்க. ஸோ இப்போதைக்கு கில்லி படத்துடைய பெரிய ரீரிலீஸ் வந்து நல்லா சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தளபதி படம் வேறு லெவலில் போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் தளபதியை தேட்டரில் போய் ஒரு வாட்டி பார்த்துருங்க. எனக்கு வந்து பர்சனலாக உள்ளத்தளித்தா, மின்னலே, ரஜினி சார் தவிர்த்து மின்னலே இந்த படம்லாம் வந்து மறுபடியும் ரீலீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு அது போல் எதனா ஒரு படத்தை ரீலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரஜினி சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப்.